திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்துள்ளது ஏரிக்கரை பகுதி. அங்கிருந்த ஒரு வீட்டை சுற்றிதான் மொத்த ஊரும் சூழ்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. கூட்டத்தை கிழித்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை அந்த 8க்கு 8 அளவு கொண்ட அறைக்குள் நுழைந்தது. உள்ளே அவர்கள் கண்ட காட்சி எதிர்பார்த்த ஒன்றுதான் என்றாலும் சற்று அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. உள்ளே முகம் சிதைந்து ஆடைகள் அவிழ்க்கப்பட்டு நிர்வாண கோலத்தில் ஒரு வாலிபர் மரணித்து கிடந்தார். நடந்திருப்பது ஒரு படுபயங்கர கொலை என்பது அந்த சடலத்தை பார்த்தவுடனே காவல்துறைக்கு தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமின்றி அங்கே இரத்தக்கரையோடு கிடந்த ஒரு டம்பிள்ஸையும் போலீசார் கண்டெடுத்துள்ளனர். அந்த டம்பிள்ஸ் தான் கொலை ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று உறுதி செய்த போலீசார் சடலத்தை மீட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொல்லப்பட்டவர் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ராஜா. 20 வயதுதான் ஆகிறது. கடந்த 6 மாதங்களுக்கு முன்புதான் வேலை தேடி தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார். வந்தாரை வாழ வைக்கும் சென்னைக்கு அருகில் உள்ள பொன்னேரியில் இயங்கி வரும் அஜீஸ் அகமது என்பவருக்கு சொந்தமான பிரியாணி கடையில் வேலையும் கிடைத்திருக்கிறது. ஊழியர்கள் தங்குவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு வாடகை வீட்டில் தங்கி வேலை செய்து வந்திருக்கிறார். இந்நிலையில்தான் சம்பவத்தன்று காலை வெகு நேரமாகியும் ராஜா கடைக்கு வரவில்லை. இதனால் உடனே வீட்டிற்கு வந்து பார்த்தபோது ராஜா வழக்கமாக தங்கும் அறையில் இல்லை. சந்தேகமடைந்தவர்கள் ஓனர் அடிக்கடி வந்து தங்கும் பக்கத்து வீட்டிற்கு சென்று சோதித்த போதுதான் ராஜா கொல்லப்பட்டது தெரிய வந்துள்ளது. உடனே கடை ஊழியர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அப்போது அவர்கள் கூறிய ஒரு பெயர் ரோஹித் சர்மா. ஆம், அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் அஜீஸ் அகமது கடையில் வேலைக்கு சேர்ந்திருக்கிறார். சேரும்போது எந்த ஆவணமும் கொடுக்காமல் சேர்ந்திருக்கிறார். அன்று முதல் ராஜா கொல்லப்பட்ட அறையில் தான் தங்கி வந்திருக்கிறார். சம்பவத்தன்று இரவு நீண்ட நேரம் ராஜாவும் ரோஹித் சர்மாவும் பேசிக் கொண்டிருந்ததாக தெரிகிறது. ஒருவேளை அந்த பேச்சு கைகலப்பாக மாறியதால் ரோஹித் சர்மா அங்கிருந்த டம்பிள்ஸால் ராஜாவை அடித்து கொலை செய்திருக்கலாம் என்று தெரிகிறது. அது மட்டுமின்றி ராஜா நிர்வாண கோலத்தில் இறந்து கிடப்பதால் ரோஹித் சர்மா அவரை ஓரினச் சேர்க்கைக்கு கட்டாயப்படுத்தி கொன்றிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகிறது. அல்லது வேறு ஏதேனும் காரணங்களுக்காக ராஜா கொல்லப்பட்டாரா என்ற கோணத்திலும் விசாரணை வேகமெடுத்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பையோடிய ரோஹித் சர்மாவை வலை வீசி தேடி வருகின்றனர். அவர் கிடைத்த பிறகே நடந்த கொலைக்கான முழு காரணமும் தெரிய வரும்.